குருபாக குரு வைத்திய அசைவ உணவே மருந்துகள் என்ன மெத்தடில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். எனது திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஃபைபர் ரிச் புரோட்டீன் தோசை ப்ளஸ் என்னது சிக்கன் கிரேவி குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக. ஸோ இப்போ லைவ் கிடையாது, எடுத்து போடுற வெர்ஷன் தான். ஸோ இது பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா, சரிங்களா? அது போக இது சிக்கன் கிரேவி முந்தைய லைவில் இருக்கும், பார்த்துக்குங்க. லைவ் வீடியோஸில் இருக்கும் எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளா. ஸோ இப்போ பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்களா? இதோ அசைவத்தில் அற்புதமாக குரு வைத்திய உணவே மருந்துகளை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கரண்டி ஆஃப் இந்தியா வேணும். ஸோ எங்கே இருக்குது எடுத்துக்கலாம். வெயிட் அ மினிட், அதுக்குள்ளே இதெல்லாம் சுத்தம் செய்துக்கலாம், சுற்றி செய்துக்கலாம். நல்லா சூடு ஏறட்டும். எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தனியாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் செய்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே தோசை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே செஞ்சது இங்கே பாருங்கள், கோழியுடைய கொழுப்பும் கரைஞ்சி வந்துருக்குது, கூட சிக்கனுடைய கொழுப்பும் கரைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பெருசில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுற்றி செய்து கொள்ளலாம். நல்லா அந்த வெங்காயத்தை சூடேற்றி தொடச்சிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள். இப்போ மாவு முன்கூட்டியே பக்குவமாக தயார் பண்ணியாச்சு. இது பாருங்கள், பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா. ஓகே, புளித்த மாவை புதிதாக்குற டெக்னிக்கில் பண்ணியாச்சு, அதையும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ புளிச்ச மாவை புதிதாக்கியாச்சு. இப்போ நம்ம அருமையாக பண்ணியாச்சு. ஸோ குரு வைத்திய உணவே மருந்துகள் ஸ்ட்ரீம் பாயில் எங்கே 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 இட்லி பாத்திரம் மூடி, வெயிட் அ மினிட், அது வரணும். இட்லி பாத்திரம் மூடி வேர் இஸ். ஸோ இட்லி பாத்திரம் மூடியில் மூடி வச்சுக்கலாம். வட்டல் தயார். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்களா? அந்த ஈரலோட போட்டோம் இல்லைங்களா, ஈரல் சிக்கன். என்னன்னா வெறும் இட்லி பொடியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்கிறீங்கல்ல. ஸோ வைத்தியமாக சாப்பிட்றப்ப வைத்தியமாக சாப்பிடணும், சரிங்களா? அசத்துறப்ப அசத்தணும். ஸோ இப்போ நம்ம அது வேகிறக்குள்ள சிம்மில் வச்சுட்டு சிவார்ப்பணம் ஆரம்பிக்கலாங்களா? வேற லெவலில் இருக்கு மக்கா. இந்த எலும்பு மச்சையெல்லாம் நல்லா எடுத்துக்கணும். மல்டி பர்பஸ் ஆட்டால அற்புதமாக தோசை. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, எப்படி ஊற்றுறோங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ வேற லெவலில் ஃபைபர் மலச்சிக்கல் இல்லாமல் சிக்கன் தெறிக்க விடுறோம். அஜீரண கோளாறு இல்லாமல் சிக்கனை சாப்பிட்றோம். இதோ அந்த ஈரலை சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, கோழி ஈரம் வேற லெவலில் இருக்கு.
இந்த கிரேவி எப்படி வைக்கிறது நிகழ்ச்சி இருக்குது, பார்த்துங்க. இதுக்குள்ள இருக்கிற எலும்பு மச்சைகள் நல்லா உறிஞ்சிடும். ஓகே, இப்போ தோசையை சாப்பிடுவோம். மூணாவது தோசை. ஓகே,
பார்த்துக்குங்க. ஏப்பம் வந்தாச்சு, நோட் பண்ணுங்க. நாலு தோசை போதுமானது. ஓகே,
எலும்பு மஞ்சள் பூவை சாப்பிடணும். ஓகே, கடிக்க முடியாத பெரியவங்களுக்கு கடிச்சு கூட கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. காக்கா குருவி எல்லாம் கொடுக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி. வெள்ளையாக இருக்கிறத விட்டுறாதீங்க. ஃபைனலாக செஞ்ச சுவைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 அணத்தை சேர்த்து சாப்பிட போகிறோம். ஓகே,
எலும்பு உடைச்சி அந்த எலும்பு மஜ்ஜையை நல்லா உறிஞ்சிடணும். இந்த எலும்பு மஜ்ஜை தான் முக்கியம். ஏப்பம் வந்தாச்சு. ரெண்டா எலும்பை பொளந்து உங்கள் எலும்பு மஜ்ஜையை நல்லா உறிஞ்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலு ஃபைபர் ரிச் புரோட்டீன், வேற லெவலில் டேஸ்ட் இருக்குது. கையை கழுவிட்டு ஸோ காரம் கீரமெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்கிறோம். தண்ணி குடிக்காமல் மறுபடியும் அசைவம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் உட்காடுறாங்கிறது தெளிவாக பாருங்கள். சரி, குடிக்கக்கூடாது. குடிக்கணும்னு சொன்னதான் நினச்சிட்டு குடிக்க போகிறேன். நல்லா வேலை தப்பிச்சேன். ஓகே, அவனுக்கு தண்ணி தாகமெல்லாம் ஆகலை. ஸோ இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தோசைக்கல்லை தூக்கி மாட்டி வச்சுட்டு இதை வந்து கட்டிடுவோங்களா. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, கரண்டி இப்போ தான் பவுனம்மா கொடுத்துருக்காங்க. அதனால் மறுபடியும் ஒருக்கா சூடுபடுத்திடலாம். நல்லா நோட் பண்ணுங்கள், சமைக்கையில் போட்ட கரண்டி இல்லை, சமைக்கையில் சட்டுன்னு தான் பயன்படுத்தணும். கரண்டி ரெண்டாவது கழுவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஈரப்பதத்தோடு தான் உள்ளே போட்டிருக்கிறோம். அதனால் சீக்கிரம் கெட்டுரும். அதுவும் அசைவமாக இருக்கிறனால அதனால் சூடுபடுத்துகிறோம். இப்போவே சுண்ட வைக்கிறதுன்னு நினச்சிக்கங்க. மறுபடியும் ஏப்போம், பார்த்துக்கங்க. இப்போ இந்த பவன் ஃபுட்ஸோடைய மல்டி பர்பஸ் ஆட்டா அடுத்த இரவுக்கான தோசைக்கு தயார். இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும். இந்த கரண்டியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் உள்ளே சேர்ந்தது இல்லைங்களா, அதற்காக. இப்போ இதோடையது இன்று இரவு இந்த அளவுக்கு சாப்பிட முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவோம். நாளை காலை சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் செஞ்சு காலையும் மதியம் வேறு லெவலில் சாப்பிடுவோம். ஸோ நாளை மதியத்தோடு இது ஃபினிஷ் ஆயிரும். இதுலேயே முட்டை கலக்கி போடலாம். ஸோ இப்போ மைதா பரோட்டாவெல்லாம் இல்லை, டைம் இல்லை நம்மளுக்கு. ஓகே, நிறைய வேலைகள் இருக்குது. நாளையிலிருந்து இன்னும் துரிதப்படுத்தணும். நம்மளுடைய தம்பி ஓமினி சர்வீஸை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி நிறுத்தணும். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த கரண்டி சமைச்சப்போ பயன்படுத்தினதாக இருந்திருந்தால் இந்த சூடு தேவையில்லை. ஏன்னா இப்போ தான் செய்திருக்கோம். இந்த சுண்டை வைக்கிறது தேவையில்லை. இப்போ ஏன் சுண்டை வைக்கிறோம்னா, சமைச்சு முடித்து கொஞ்ச நேரம் கழித்து கழுவி கொடுத்த எது கரண்டி. அதனால் அதில் உள்ள ஈரப்பதம் இதில் சீக்கிரம் கெட வச்சிடும். கூட நம்ம சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ஸுகளும் வேறு அப்படி பச்சையாக சேர்த்தி இருக்கிறோம். ஸோ பச்சையாக சேர்த்துனதோட ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளே சேர்ந்தாலும் ஜோலி சுத்தமாயிடும்.
அசைவம் கெட்டது, ஓவர் ஆபத்து. நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். சைவத்தை விட அசைவம் ஃபுட் பாய்சன் ஜாஸ்தி. ஓகே, அதனால் இன்னொரு கொதி வந்ததுன்னா மேட்ரு முடிஞ்சது. மூடி வச்சுட்டு நம்ம இனி போய் 2 ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு வாரமாக ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு. உங்களுக்கான வீடியோ அப்லோடு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரத்தில் திருப்பி இப்போ எடுத்து வச்சுருக்கிறத திருப்பி ரீல் லைவ் கூட போடலாம். இப்போ எடுத்து தான் வச்சுட்ருக்கிற லைவ் போடல, ஏன்னா இடம் இல்லை. அதனால் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு இந்த செல்லில் தான் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா குருபாக குரு வைத்திய உணவே மருந்து. நம்ம சாப்பிட்ற முறையும் தெரிஞ்சுக்கணும்ல, தயாரிப்பு மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. எப்படி சாப்பிட்றோம், அசைவம் சாப்பிட்றப்பவும் எப்படி பார்த்திங்கன்னா தண்ணி தவிக்காமல் இருக்குது. அதுக்கு எப்படி சமைக்கிறப்போ இந்த குரு பாகத்தை கடைபிடிச்சிருக்கிறோம். குரு பாகத்தில் கடைபிடிச்ச அந்த சுவை எப்படி எச்சை தவிக்காமல், அதாவது தண்ணி தவிக்காமல் இருக்க வைக்குது, சாப்பிடையில் எந்த அளவுக்கு எச்சையை கலக்க வச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்சில் 12:45 ஆச்சு, சாரி 1:45 ஆச்சு. நம்மளதில் 2 மணி ஆகிற வரைக்கும் உங்கள் முன்னாடி இருக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சூடு போதுமானது, ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கொதி வந்துருச்சு, மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரீம் மேலே வரட்டும். வழக்கம் போல் நம்ம விஷயங்களும் ஆரம்பிப்போம். நல்லா ஆவி சைடுலெல்லாம் வரவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. மண் சட்டியை விட சீக்கிரம் ஆஃப் பண்ணி டக்குன்னு நின்றுச்சு அந்த கொதி. இதே மண் சட்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் சுண்டை வைக்கிறதுக்கு ஏற்றுறது மண் சட்டி. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க குடும்ப உறவுகள். ஓகே, திரும்பியும் பாருங்கள். ஏப்பம், நல்ல ஏப்பம், 3 ஏப்பத்துக்கு மேலாச்சு. சாப்பிட்டது அசைவமுமே ஜீரணத்தை நோக்கி நகர்த்தப்படுது. பக்க விளைவில்லாமல் சிக்கனை சாப்பிடணுமா, குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் சாப்பிடணுமா, தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் சாப்பிடணுமா, அவங்களே சமைச்சு ஈஸியாக சாப்பிடணுமா, ஒரு நாள் சமைச்சு 2 நாள் 3 நாள் வச்சுருந்து சாப்பிடணுமா, குறைந்த எஃபர்ட்டில் நிறைந்த யூசேஜ், புரியுதுங்களா? அதெல்லாம் இப்போ இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. சண்டே சிறப்பாக அசைவம் ஆச்சு. அந்த அசைவமும் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிற அதே பிராய்லர் கோழியை பயன்படுத்தி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதே நேரம் பாதிப்பு வராமல் மட்டுப்படுத்தியிருக்கிறோம். சிக்கனை சுத்தி செய்திருக்கிறோம். இதற்கான பேஸ்ட், இப்போ இந்த கிரேவிக்கான பேஸ்ட் தயாரிக்கிறதெல்லாம் ஜாயின் பட்டனில் ஸ்டேஜ் 4ல் ஜாயின் பண்ணவங்க தெளிவாக பார்க்க முடியும் யூடியூப்பில். இதே காணொலியை ஃபேஸ்புக்லேயும் போடுவேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அந்த மாத சந்தாவில் சேர்ந்தவங்களுக்கு அந்த காணொலி பார்க்குற மாதிரி வைக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறவுகள் இது தெளிவாக புரிஞ்சுங்க. புதியவர்கள் உங்களுக்கு இலவசமாக ஜெம்சி பவுன் ஃபுட்ஸுங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. இதை முந்தைய வருஷம் நான் சாப்பிட்டுட்டு தான் இதுக்கு வரணும். டைரெக்டாக குரு பாகத்துக்கு வராதிங்க, அது செட் ஆகாது. ஸோ அந்த முந்தைய வருஷம்னா இலவசமாக அதில் பார்த்துங்க. அங்கேயும் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பவுன் ஃபுட்ஸில். முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிங்க, இங்கேயும் ஜாயின் பண்ணிங்க. இல்லை ஏதாவது ஒரு பக்கம் இருங்க, குறிப்பாக ஜெம்சியில் இருங்க. ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் ஜெம்சியிலே இருங்க. அதுதான் ஆணிவேர், அங்கே தான் முக்கியம். ஓகே, ஸோ இன்னும் நம்ம சரியாக 10 நிமிடம் உங்களுக்காக அமர்ந்து காட்ட போகிறோம். தண்ணி குடிக்காமல் மட்டும் இல்லை, விக்கல் வரலங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி தவிச்சது, நீங்கள் தான் வலுக்கட்டாயமாக உட்காந்து சாப்பிட்டீங்க, அதாவது உட்காந்துட்டு இருந்தீங்க தண்ணி குடிக்காமல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா தண்ணி தவிச்சா, அதுவும் எமர்ஜென்சி தண்ணி தவிச்சா விக்கல் வந்துடும். அப்படி விக்கல் வருதா அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி காண்பிச்சுட்டு இருக்கிறேன். சும்மா உட்காந்துட்டு இல்லை, பேசிட்டுமே எனக்கு விக்கல் வரலை. காரணம், நல்ல எச்சில் கலக்கி கூழ் மாதிரி உள்ளே இறக்கியிருக்கிறேன், பசிச்சு சாப்பிட்ருக்கிறேன், ருசித்து சாப்பிட்ருக்கிறேன், நல்ல சாப்பாட்டில் கவனம் செலுத்தி சாப்பிட்ருக்கிறேன், மூடு செட்டை உருவாக்கி சாப்பிட்ருக்கிறேன். புத்தகம் பார்த்துட்டு சாப்பிடல, செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடல, பேசிட்டு சாப்பிடல. சாப்பிடையில வாயை மூடி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இடையில முக்கியமான டிப்ஸு சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பேன். அப்போவும் வாய்க்குள்ளே சாப்பாடோ வேறு எந்த ஒரு இதோ இல்லாமல் மென்று முழுங்கிட்டு தான் பேசியிருப்பேன். நீங்கள் அதை கூட செய்யாதீங்க.
கவனம் செலுத்தி இதில் உட்காந்து சாப்பிட்றதுல மட்டுமே அதிக கவனத்தை செலுத்து. ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் சைவ பிரியர்களுக்கு எப்படின்னு தனியாக செய்து போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, சின்ன சோயாவை வச்சு அற்புதமாக இதே மாதிரி ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டராக செய்யலாம். அதுலேயே குரு பாகங்கள் அடுத்தடுத்து செய்து காட்டுறேன். இப்போ குருபாக அசைவம் மாதிரி குருபாக சைவமும் சண்டே ஸ்பெஷலுக்கு எப்படி அடுத்து இது வருது இல்லைங்களா, மார்கழி வரையில் நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறதில்ல. மற்றபடி உங்களுக்கு சைவத்தில் நான் சைவம் ஒரு வேளை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சைவத்தில் என்னங்கிறது நிறைய செய்து காட்டுறேன். அது அந்த டயத்தில் உங்களுக்கு யூஸாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். குருபாக குரு வைத்திய சைவ உணவே மருந்து, தி பெஸ்ட்டு ரிச் ப்ரோட்டீன் மருந்து. இன்னும் ஏற்கனவே சாத வகைகள்லேயே இன்னும் நிறையா இருக்குது. கொண்டக்கடலை இருக்குது, நிலக்கடலை இருக்குது, கொள்ளு இருக்குது. இன்னும் 3 வகையான சாதம் உங்களுக்கு செய்து காட்ட வேண்டியது இருக்குது. எல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக வரும். குடும்ப உறவுகள் எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்கிறது, அப்கிரேடு பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அதுக்கு ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் 4லேருந்து பார்த்து பலன் பெற்றுருக்குங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து மாத சந்தாலும் பலன் பெற்றுருக்குங்க. ஸோ இன்னும் சரியாக 7 நிமிடம் இருக்குது. 7 நிமிடத்தில் இன்றைக்கான கேள்வி பதிலெல்லாம் தொகுத்து வச்சுட்டேன். நைட்டு இதே காணொலியை ஓட விட்டு, ஏன்னா எல்லோரும் வரணும்ல, இப்போ பகலில் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க பாவம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நைட்டு நம்ம 9 மணிக்கு மேலே வச்சுக்குவோம். இதே வீடியோவை ஓட விட்டு கேள்வி பதிலுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதில் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை இலவசமாக 2 பக்கம் அப்லோட் பண்ணிடுவேன். இதே வீடியோவை வாய்ஸ் ஓவரோட மெம்பர்ஸ் வெர்ஷனில் கேள்வி பதிலாகவும் வரும். சரிங்களா? அப்படி யாராவது இலவசமாக பார்க்குறப்போ அந்த மெம்பர்ஸ் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதிலுன்னு கேள்வி கேட்டவங்க, ஒரு கேள்வி கேட்டவங்க மற்றவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், அது உங்களுக்கு எப்படி நாளைக்கு வழிகாட்டியாக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் 4ல் இருக்கணும். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இருக்கணும். அது மைண்டில் தெளிவாக வச்சு. இன்னும் சரியாக நம்மளுக்கு 5 நிமிடங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதையே சொல்லிடுறேன். இப்போது பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா 6 வகையான தானியத்தை போட்டு அரைச்சி செய்திருக்கக்கூடிய மாவு, உளுந்தே இல்லாமல் வெந்தயம் இல்லாமல் இயற்கையாக புளிச்சு நுண்ணுயிரிகளை உருவாக்கி அதில் இப்போ 4 தோசை, அதுக்கு நல்லா நச்சுன்னு கறி பீஸ் வச்சு அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டாச்சு. தோசைக்கு இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி செய்து அதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். இழந்த சக்தியை இன்ஸ்டண்ட்டாக ஈடுகட்டும் இட்லி செய்து அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதே இட்லி மாவில், அந்த இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி மாவுலேயே ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், முட்டை தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். இடியாப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடியாப்பம் பாயாம்பாங்களே, அந்த பாயாவுக்கு பதிலாக இதையை தொட்டு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் இடியாப்பத்துக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பங்கூழ் சாப்பிடையில இந்த இதையை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், கறியும் அந்த இதையும். ராகிக்கு வேண்டாம், ராகியும் சிக்கனும் நேர் எதிர்மை எப்படி சொல்கிறதுங்க, சூட்டாக ஊற்றுறது, நல்லா ஊதி விடுறது, அதை தவிர்த்துட்டு சாப்பிடலாம். ஒரே டிஷ்ஷு இது ஒன்று தான் நல்லா செய்ய தெரிஞ்சாலும் மெயின் டிஷ்ஷை மாற்றி ரொம்ப நாளைக்கு சக்தி சுவையமாக நம்ம சாப்பிட முடியும். பேச்சுலராக இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்க, வேலை நிமித்தமாக தனியாக ரூம் எடுத்து தங்கி இருக்கிறவங்க, இல்லை அனாதையாகவே இருக்கிறவங்க, நான் ஒருத்தன் தான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு யாரும் செய்ய போகிற காலம் இல்லை, எனக்கே ஏதோ சமையல் தெரிஞ்சுக்க தெரியும்னு நினைக்கிறவங்க கவனமாக பாருங்கள். குரு பாகத்தை 48 நாளைக்கு வழங்க போகிறோம். ஒரே ஆள் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணி நம்மளே சமைச்சு நம்மளே நம்ம உடலபாதையிலிருந்து மீண்டுக்கிற ஒரு அற்புதமான வாழ்வியலை உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் 41 நாளைக்கு பக்கம் உங்களுக்கு வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். நான் என்னென்ன பலனை பெறுறேன், இல்லை என்னென்ன பாதிப்பை பெறுறேன்னு உங்கள் முன்னாடி வைப்பேன். அதை பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திங்க. நாளைக்கு நீங்கள் முட்டுச்சந்தில் நிற்காமல் உங்களை தற்காத்துக்க. அதுக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படி சொல்லுங்க, ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நாங்கள் என்ன செய்து காண்பித்தாலும், என்ன உங்கள் முன்னாடி ஆதாரத்தை அடுக்குனாலும் அதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டுமா வேண்டாமா, அது உங்கள் சுய விருப்பம். சரிங்களா? திரும்பவும் என்னிடம் நீங்கள் ஒரு உறுதியை எதிர்பார்க்கலாம். நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் பறைசாற்ற மாட்டோம், சாத்தியப்படாத எதையும் உங்கள் முன்னாடி சான்றாக வைக்க மாட்டோம். சரிங்களா? மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல எங்களை விட நீ சிறப்பாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும்
வாயில் வடை சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் படிச்சுட்டு ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு சொல்கிறது தான் இருக்கும். நம்ம அப்படி இல்லை. சொந்தமாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பயன்படுத்தி அதில் பாதிப்பு வந்தால் அதுக்கு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி அந்த பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸை சேர்த்தலாம், எதை தவிர்க்கலாம், எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், சாப்பிட்டதுக்கு பின்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன வேலை செய்யலை, என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி போயிட்டே இருக்கும். அத்தனையும் செய்துட்டு தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். எங்களுக்கு ஏன் இந்த வேர்த்து வடியுது உங்களுக்கு வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நம்ம பவுனம்மாவுக்கு அவ்வளோ உடல் உபாதை வந்துருச்சு. அதிலிருந்து மீள்றதுக்கு நான் பல பக்கம் தேடி எனக்கு சோர்ஸ் கிடைக்கல, உணவே மருந்துல. எல்லாரும் வாயில் சொல்லுவாங்க, ஆதாரத்தோட இந்த மாதிரி நான் எடுத்து வைக்கிற மாதிரி நிறையா இல்லை. அப்போ நானே உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பவுனம்மாவை வச்சு நீங்கள் இது சாப்பிடுங்கம்மா, இந்த பயிற்சி செய்யுங்கம்மா, இந்த உணவு எடுங்கம்மான்னு சொல்லி ஒவ்வொன்றா 13 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ஏப்பம் வரப்போகுது. வரட்டும், கேப் இருக்குது, அதுக்குள்ளே பேசுவோம். 13 வருஷமாக நாங்கள் அப்படி கற்றுக்கிட்டு மீண்டு வந்ததை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். சரிங்களா? இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம், இப்படி தான் மீண்டு வந்தோம், எங்களுக்கு இது இந்த பலன் கிடைச்சது. மக்களே, நீங்கள் இந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆகுமான்னு சீர்தூக்கி பார்த்துட்டு உங்கள் வீட்டு பாட்டி தாத்தா கிட்ட இன்னும் பல எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டு உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமான்னு தெரிஞ்சுட்டு பயன்படுத்தி தற்காத்துக்குங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்த நிலைமை இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும், தகுதியான எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வழங்குறோம், எங்களுடைய மனநிறைவுக்காக. ஏன்னா நம்ம பவுனம்மா பாதிக்கப்பட்டிருந்தப்போ மாதம் 8000 ரூபாய்க்கு மேலே மருத்துவத்துக்கு செலவாச்சு குளிர்காலத்தில். இப்போ வரப்போகிற மார்கழியெல்லாம் அப்படி செலவாகும். வெய்ய காலத்தில் கொஞ்சம் கம்மியாக, ஆவரேஜாக மாதம் 5000 ரூபா செலவு பண்ணி ஆகணும். 3000லேருந்து 5000 ரூபா செலவு பண்ணால் தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். மருந்து இல்லாமல் அவங்களால வாழ முடியாதுன்னு நிலைமை இருந்தது. இன்றைக்கி 1 ரூபா செலவில்லை. அப்பேற்பட்ட அற்புத வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது இதே மாதிரி தானே எங்கள் அம்மாவுக்கு வந்தால் என்ன, ஊரில் இருக்கிற மற்ற அம்மாக்களுக்கு வந்தால் என்ன, எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி கிடையாதுல்ல, உங்களுக்கு வந்தாலும் ரத்தம் தானே. ஸோ அதனால் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு பொதுநல நோக்குக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறோம். புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்துறாதீங்க. இப்போ ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்கிறதுக்கும் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை முழு நேரமாக நம்ம எடுத்து செய்துட்ருக்கோம். இதுக்கு நிறைய நிதி ஆதாரம் வேணும், இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்கும் வேணும். ஸோ அதுக்கு தான் ஜாயின் பண்ணி ஆதரவு கொடுங்கிற. அதுவும் யாருக்கிட்ட நம்ம கேட்குறோம், 9வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் வர்ற டிசம்பரில். புரியுதுங்களா? கடந்த 8 வருடமாக நாங்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளை பார்த்து குறைஞ்சது 1 வருஷம் பார்த்தா கூட நீங்கள் நல்லா பலனை பெற முடியும். அப்படி பார்த்து யாராவது பலன் பெற்றுருப்பீங்களே, அவங்க ஆதரவு அள்ளி கொடுங்கன்னு கேட்குறோம் உரிமையாக. புதியவங்க நீங்கள் ஆட்டத்திலே இல்லை, தயவுசெய்து நீங்கள் இலவச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து புரிதலை ஏற்படுத்திட்டு பலன் பெற்றால் நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளவா. ஓகேங்களா? ஸோ வெற்றிகரமாக 2 மணி ஆச்சு. இன்னும் எச்சில் சுரந்துட்டு இருக்குது. அருமையாக நம்ம சாப்பிட்டதோடைய சுவை இன்னும் வாயில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. குரு பாகம் செய்யறது எப்படின்னு காண்பிச்சாச்சு, சாப்பிட்றது எப்படின்னு காண்பிச்சாச்சு, சாப்பிடையில் தண்ணி குடிக்காமல் இருந்து காண்பிச்சாச்சு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காமல் இருந்தோம் 1 மணி நேரத்துக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குறைஞ்சது உங்களுக்கு 20 நிமிஷம் இப்போ தண்ணி குடிக்காமல், 20 நிமிஷம் நினைக்கிறேன் என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால், 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் தண்ணி குடிக்காமையும் காண்பிச்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன ப்ரூஃபை வைக்கிறதுன்னு தெரியல. குருபாகமோ பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையோ 2ல் ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிட்டும். அதுவும் உங்கள் சுய விருப்பம்னு சொல்லிவிட்டு, அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன். குறிப்பாக பவுனம்மா இப்போ இதே சிக்கனை வச்சு பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்க விளைவு இல்லை, எனக்கு தான் பக்க விளைவு. அதனால் நான் குருபாகத்துக்கு வந்திருக்கிறேன். அதையும் தெளிவாக மைண்டில் வச்சு இப்போ ஒரே நாளில் 2 ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஒன்று குருபாக முறையில் சமைச்சு, இன்னொன்று பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் சமைச்சு. சரி, தெளிவாயிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.